Good afternoon, dears. Now take your biology book. Take chapter 1. Okay. Chapter 1 was taught by Kanchana ma'am already, but it is so long, no? So I am recollecting again the same topic. Okay. So chapter 1 வந்து Kanchana ma'am start பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு we'll go for new topic. Okay, dears. See, chapter 1 name is tissues. Tissues means already you know that physical. Okay, in lower classes at all you studied, no? Lower classes la படிச்சிருப்போம் இல்லையா, tissues அப்படின்னா physical. Okay, now see, tissues அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஷ்யூஸ் அப்படின்னா அதாவது நம்ம செல்ஸ்லேருந்து வர்றது தான். செல்ஸ் அப்படின்னா அதாவது நம்ம லிவிங் திங்ஸ் எல்லாருக்குமே அது அடிப்படையாக பேசிக்காகவே நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே தேவைப்படுறது செல்ஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் பேசிக் நம்மளோட லிவிங் திங்ஸ்க்கு. ஸோ அந்த செல்ஸில் எந்தெந்த செல்ஸ்லாம் சேமாக இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சேமாக இருக்க செல்ஸ் எல்லாம் குரூப்பாக ஃபார்ம் ஆகிறதா நம்ம டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த சேமாக இருக்க டிஷ்யூஸுமே சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன், உறுப்பு. ஓகே, சேமாக இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன். அதே மாதிரி ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் ஆர்கன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஆர்கன்ஸ் எல்லாம் பண்ணுற ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்தோம் அப்படின்னாலுமே அதில் நிறைய ஆர்கன்ஸ் வந்து நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அதை ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தது தான் டிஷ்யூஸ். அதே மாதிரி ஒரே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கன். அதே மாதிரி சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட ஆர்கன் சிஸ்டம். ஓகே, now we'll go into the lesson. நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஓகே, introduction. Cell is the basic structural and functional unit of life. A group of cells similar in structure and working together to achieve a particular function is called a tissue. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்லுன்றது நம்ம எல்லா லிவிங் திங்ஸுக்கும் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனல் ஃபார்ம் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறதே நம்மளோட செல் தான். ஸோ அதில் எந்தெந்த செல்ஸ் எல்லாம் சிமிலராக அதாவது சேமாக இருக்கோ, அதாவது ஸ்ட்ரக்சரில் சேமாக இருக்க செல்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி அதை தான் நம்ம குரூப்பாக ஃபார்ம் ஆகிற செல்ஸை தான் நம்ம டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன், குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிளான்ட் டிஷ்யூஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ பிளான்ட்டும் லிவிங் திங்ஸ் தானே. ஸோ பிளான்ட்டோட டிஷ்யூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மோஸ்ட் பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் சீட்ஸ். Unlike animals, a plant grows throughout its lifespan. There are some plant cells which are in a continuous state of division. These cells constitute a tissue called meristematic tissue. Another group of cells which are formed after meristematic cells divide get differentiated for performing different functions. These cells constitute a tissue called permanent tissue. So there are mainly two types of tissues in plants, that is meristematic tissue and permanent tissues. Okay, see, இப்போ plant tissues அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு வகையான செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ்க்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னா அது வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் நம்மளோட மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து எப்படி வருது, கண்டினியூஸ் டிவிஷன் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஒரு செல்ஸ் வந்து கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் குரூப்பாக ஃபார்ம் பண்ணது தான் நம்மளோட மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னாலே அது வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னா
அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதாவது டிவைட் ஆகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் அந்த டிவைட் ஆகிற அந்த எபிலிட்டி வந்து இருக்காது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில். ஸோ அப்படி ஸ்டாப் ஆகிறப்போ அந்த ஸ்டேஜை மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டிவிஷன் வந்து ஸ்டாப் ஆகிற ஸ்டேஜை. ஸோ அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருந்து வரக்கூடிய செல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஸோ இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து அந்த டிவைட் ஆகாத செல்லை வச்சு ஒரு பர்டிகுலரான ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, பிளான்ஸில். ஸோ பிளான்ஸில் 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது, மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். ஓகே, அண்ட் ஹியர் இஸ் அ ஃப்ளோ சார்ட். இது வந்து நம்ம ஃபுல்லாக டிஷ்யூஸ், பிளான்ட் டிஷ்யூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து இங்கே ரீகலெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். Meristematic tissues or meristems are tissues in which the cells remain young forever and divide actively throughout the life of the plant. They are located in those regions of plants which keep on growing. Okay, so meristematic tissues ன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அது வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கும், அந்த டிஷ்யூஸ் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னா, எந்த பிளான்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோ, அதாவது கீப் ஆன் க்ரோயிங், வளர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கோ, அதாவது நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டெம் பார்ட் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ரூட் பார்ட்டும் வளர்ந்துட்டே இருக்கும், அதே மாதிரி லீஃப் அதுவும் வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா, பிளான்ட் வளர வளர. ஸோ இந்த மாதிரியான பிளான்ட் எதெல்லாம் வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கோ லைஃப் லாங்காக, அந்த மாதிரியான பிளான்ட் பார்ட்டில் தான் நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆர். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்ப்போம் இப்போ. ஓகே, தே ஆர் லிவிங் அண்ட் தின் வால்டு. ஸோ டிஷ்யூஸ்னாலே லிவிங் திங்ஸில் தான் இருக்கும். அது எப்படி இருக்குது, தின் வால்டாக ஸ்ட்ரக்சர் இருக்கும். Okay, next vacuoles are few and small in size. Next, the cells contain a dense protoplasm and conspicuous nuclei. Conspicuous அப்படின்னா எளிதில் பார்க்கக்கூடிய நியூக்ளியை வந்து அங்கே அந்த செல்ஸில் இருக்கும். ஓகே, the cells are spherical, oval or polygonal in shape. அதாவது இந்த 3 ஷேப்பில் இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஓவலாக இருக்கும், பாலிகோனலாக இருக்கும். நெக்ஸ்ட், தே டு நாட் ஸ்டோர் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் ஆர் இன் அன் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மெட்டபாலிசம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மெட்டபாலிசம் வந்து எப்பயுமே ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் the classification of the meristematic tissues on the basics of their location is as follows. So meristematic tissuesலுமே ஃபர்தராக இன்னும் கிளாஸிஃபை ஆகும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஓகே, see, apical meristem. The shoot apical meristem SAM gives rise to the organs like leaves and flowers, while the root apical meristem RAM provides the meristematic cells for the future root growth. They help the plants to attain growth in their length, that is primary growth. Okay, so meristematic tissues further classify ஆகிறதுல first classification, first வந்து என்ன டைப் இருக்கும் அப்படின்னா எபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த எபிக்கல் மெரிஸ்டத்துலேயே 2 இருக்குது, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஷூட்னா தெரியும் இல்லையா, அதாவது ரூட்ஸுக்கு மேலே இருக்க பார்ட் எல்லாமே நம்ம ஷூட் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னா அந்த லீஃப் ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை நம்ம ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், அதாவது ரூட்ஸில், அதாவது ரூட்ஸ் வந்து யங் பிளான்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரூட்ஸ் வந்து அது ட்ரீயாக மாறுற வரைக்கும் இருக்காது இல்லையா, அந்த ரூட்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரூட்ஸ் பார்ட்டில் இருக்கிற டிஷ்யூஸை ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிக்கல் மெரிஸ்டம் தான் அதாவது அவங்களோட லென்த்து, பிளான்ட்டோட லென்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால இதை ப்ரைமரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே,
Next is lateral meristem. Lateral meristem is usually present along the sides of the stem. It helps to attain growth in girth, that is secondary growth. Crog cambium present below the bark and vascular cambium present in vascular tissues are lateral meristems. So lateral meristems வந்து ஸ்டெம்மோட சைட் பார்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுற்றளவு, ஓகே, அதாவது ஸ்டெம்மாக பிளான்ட்டாக பார்க்குறப்போ அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதே வளர வளர ஸ்டெம் பார்ட் அதோட சுற்றளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட லேட்ரல் மெரிஸ்டம். ஓகே, ஸோ அதனால தான் அவங்கள செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது சுற்றளவு வளர்ச்சிக்கு அந்த க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால லேட்ரல் மெரிஸ்டமை செகண்டரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த லேட்ரல் மெரிஸ்டத்துலேயுமே கார்க் கேம்பியம் அப்படின்றது பார்க், அதாவது மரப்பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கும் அந்த இது. அதே மாதிரி வாஸ்குலர் கேம்பியம் வந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் லேட்ரல் மெரிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்கேலரி மெரிஸ்டம். We find intercalary meristem at internodes or stem regions between the places at which leaves attach. They are meant for the growth of stems and leaves. Okay, அதாவது இன்டர்கேலரி மெரிஸ்டம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இன்டர்னோட்ஸ். இன்டர்னோட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஸ்டெம்மும் லீஃபும் ஜாயின் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த பிடிஓலும் நம்மளோட ஸ்டெம்மும் ஜாயின் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இன்டர்னோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரீஜனில் தான் இன்டர்கேலரி மெரிஸ்டம் இருக்கும். ஓகே, அந்த ஸ்டெம் ரீஜனில். ஸோ அங்கே இருக்கிறது மூலயமா நம்மளோட ஸ்டெம் பார்ட்டும் லீஃப் பார்ட் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது intercalary meristem. Okay dears, so we have seen meristematic tissues alone in this class. Okay, next video I will send about permanent tissues. Okay.